வந்து பிரேசில் வந்து வேர்ல்டு கப் அடித்த டீம். இங்கே ரொனால்டினியோ, லூயிஸ், ரிவால்டோ ஏகப்பட்ட பிளேயர் இருந்தாலும் ஆனால் இந்த ரொனால்டினியோக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். ஏன்னா அவரோட ஸ்கில்ஸு, நிறைய மெயின்டெனன்ஸ், டிஃபென்ஸு, ஸ்ட்ரைக்கர்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட கோல் கீப்பரும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்தியா பிரேசில் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பிரேசில் சப்போர்ட் பண்ணலாம். பிரேசில் வேறு மாதிரி டீம். 2000 ஆனால் இந்த இந்தியா டீம் வந்து எப்போவுமே வேர்ல்டு கப் அடித்ததில்லை. எப்போவுமே குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, செமிஃபைனல்ஸ் தோற்றுருவாங்க. ஆனால் பிரேசில் வந்து 2002 ஒரு வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க. அதனால் நிறைய வேர்ல்டு கப்லாம் அடிப்பாங்க. இன்னும் இவங்க ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ், ஆனால் ரிட்டையர் ஆன பிளேயர்ஸும் சூப்பராக ஆடுவாங்க. பிளேயர்ஸ்லாம் நான் வந்து நிறைய ஃபுட்பால் மேட்சஸ்லாம் பார்ப்பேன். அதனால எனக்கு போன பழைய மேட்சஸ்லாம் பார்ப்பேன். நீங்கள் இந்த ராபோட்டோ, கேர்லோஸ் அல்பர்டோ, பெல்லே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே இன்னைக்கு நடக்கிற மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரேசில் தான் ஜெயிப்பாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட பவர்ஃபுல் டீம்லாம் இருக்குது. இந்தியா இப்போ தானே ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஆடுறாங்க. அதனால் பிரேசில் ரொனால்டினியோ, லூயிஸ், ரிவால்டோ நிறைய பிளேயர் இருக்காங்க. அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 90%. இந்த மாதிரி இந்தியா ஆல் ஸ்டார்ஸ், பிரேசில் லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டீம் பண்ணுறாங்களே, ஒரு மேட்ச் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி நடந்தால் நம்ம ஊருக்கு எவ்வளோ ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஐபிஎல் மாதிரி ஒரு கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால் வெளியில் பெருசாக ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அதெல்லாம் எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாமே பிரேசில் ஃபேன்ஸ், இந்தியா ஃபேன்ஸ் தான். ஆனால் சில பேர் நிறைய மதர் டீம் டிஷர்ட்ஸ்லாம் போட்டு வந்து பண்ணுறாங்க. எனக்கு பிரேசில் தான் சப்போர்ட். கிரிக்கெட் ஃபுட்பால் கேமை கேட்குறேன். அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். இங்கே தமிழ்நாடு சென்னையில் கொஞ்சம் கம்மி தான் ஃபுட்பால் பற்றி. நம்ம வரணும்னு நினைக்கிறீங்களா? ஃபுட்பால் அதிகமாக இங்கே வரணும். வந்தால் தான் நம்மளுக்கு ஃபுட்பால் இங்கே நிறைய பிளேயர் விளையாட ஆரம்பிப்பாங்க. கோச்சிங் சென்டர்லாம் நிறைய வரும். ஐஎம் விஜயன், சண்முகம் பிளேயர்ஸ் ஆடுறாங்களே, அவங்களோட மேட்சஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதர் கண்ட்ரிஸ் மேட்ச் தான் பார்ப்பேன். நான் இந்தியா மேட்சஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இந்தியா லெஜெண்ட்ஸ் வெர்சஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸோட மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. எப்படி இருக்கு? எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கு? ஸோ நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தது தி ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் 2002 பிரேசில் ஜெர்மனி ஃபைனல்ஸ். ஸோ அப்போ பார்த்த ஃபேவரட் பிளேயர் ரொனால்டினியோ. ஸோ அவர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக புக் பண்ணி வந்துட்டோம். அதே 2002 ஜெர்சி, ரொனால்டினியோ போட்ட நம்பர் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஓகே. ஸோ காலைல வந்தோம், நைட்டு திருப்பி கிளம்பி போகிறோம். எந்த அளவுக்கு பிடிக்கும் ரொனால்டினோவை? முக்காசி பேர் எங்கள் ஜென்ரேஷனில் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தவங்க எல்லாம் யூடியூப்பில் முதல்ல பண்ணுறது ரொனால்டினியோட ஸ்கில்ஸை பார்க்குறது. ஸோ அங்கேருந்து ஃபுட்பால் மேலே லவ் வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் அப்படி வந்து இப்போ இங்கே நின்றுருக்கோம். இந்த சென்னையில் நடக்கிறது எவ்வளோ ப்ரௌடாக, நம்ம ஊரில் எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லாயிருக்கு. த வே தேவ் ஆர்கனைஸ் திங்ஸ் அண்ட் ஆல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு பெங்களூர், நான் பெங்களூர்லேயும் சில மேட்சஸ் பார்த்துருக்கோம். பட் இங்கே அரேஞ்ச்மெண்ட் அந்த க்ரௌட் ஆல்சோ நான் பார்க்குறேன். எல்லாரும் பிரேசில் ஜெர்சி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்குது. சென்னையில் ஃபியூச்சரில் இந்தியாவிலே பெருசாக ஃபுட்பாலுக்கான தாட் இல்லை. இந்த மாதிரி மேட்ச் நடக்கும்போது அதுக்கான ஐடியாஸ் பெருசாக வரும்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. நிறையா சின்ன பசங்க எல்லாம் அந்த பிரேசில் ஜெர்சி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் தே ப்ரிஃபர் ஃபுட்பால் ஓவர் கிரிக்கெட். அதான் ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஃபியூச்சரில் இந்தியா ஜெர்சி இப்படி மாறிட்டு வருவாங்களா? ஹோப்ஃபுல்லி. வேற என்ன பிளேயர் பிடிக்கும்? இந்தியன்ஸ் ஸோ பிளேயர்ஸ் யார் இங்கே நல்லா ஆடி? இப்போ இதுக்கு இந்தியன்ஸ் மேபி இந்த இதில் ஆல் ஸ்டார்ஸில் ஐஎம் விஜயன் ஒருத்தர் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் ஐ டோன்ட் திங்க் த கரண்ட் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங். ஏன்னா நேம் லிஸ்ட்டில் பார்த்தோம் ஐஎம் விஜயன் வந்து ஒரு ப்ராப்பர் ரெனோன் பிளேயர். ஸோ அவருக்கு தெரிஞ்சது. டாக்கிங் அபவுட் இந்தியா இன் த ஃபியூச்சர் மேபி கிராஸ் ரூட் லெவலில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணால் சான்சஸ் இருக்குது. நான் என் பேர் பிரணாய். நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மேட்ச் பார்க்குறதுக்காக நான் அங்கேருந்து வந்திருக்கேன், டிக்கெட் எடுத்து. அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த கேம். பிடிக்கும் பிரேசில் டீம் இங்கே சென்னை வந்திருக்காங்க. பிரேசில் டீம் எனக்கு வந்து லைக் த கோல்டன் ஜென்ரேஷன் டீம், இன்னும் லைக் அதுலேருந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. கெஃபு, ரொனால்டினோ, என்ன ரிவால்டோ, யாரும் சொல்லாத ஒரு லெஜெண்ட். ஸோ இவரெல்லாம் வந்து கில்பர்ட்டோ சில்வா. ஸோ அர்சனல் லைக் ஸ்டார் பிளேயர். ஸோ ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த கேம். அண்ட் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி சென்னையில் இப்படி ஒரு மேட்ச் நடக்கிறப்ப அது எவ்வளோ யங்கர் ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஃபுட்பாலை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக இருக்கும்? அப்சல்யூட்லி ப்ரோ. ஆக்சுவலி ஃபுட்பால் ரொம்ப அண்டர் ரேட்டட் இந்தியாவில். அண்ட் யூனோ ஐம் வெரி ப்ரவுட் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனால. ஐ மீன் இந்த ஈவெண்ட் பார்த்து ரொம்ப பேர் இன்னும் ஃபுட்பால் ஆட ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுட்பால் இந்தியாவில் ஒரு நல்ல கல்ச்சர் ஆகணும்னு. ஏன்னா இவ்வளோ பாப்புலேஷனில் நம்ம இன்னும் ரொம்ப சாதிக்கலாம். அதனால
பார்க்கலாம். இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு பெரிய ஒரு கேமாக இருக்குது. ப்ளஸ் ஐபிஎல் கொண்டாடுறாங்க. எப்படி ஃபாரின்ஸ்லாம் வந்து கிளப் மேட்சஸ் நடக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபுட்பால் ஃபியூச்சரில் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ஃபுட்பால் நடக்கணும். இப்போது ஃபுட்பால் ஐஎஸ்எல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவ்வளோ அதனால இன்னும் புது ஜென்ரேஷன் எல்லாம் அவ்வளோ இன்ஸ்பயர்ட் ஆகலை. இன்னும் வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த கல்ச்சர் இப்போ தான் வருது. ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீம் வந்து இன்னும் வேர்ல்டு லெவல் காம்படிட் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப போக வேண்டியது இருக்குது நம்ம டீம். அதனால் சரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீம் வந்து சென்னைக்கு வருது. இந்தமாரி ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா தெரில. பட் நிறைய பீப்புள் வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க ரொம்ப. ஏன்னா பிரேசில் டீம் 2002 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய இடத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்குமே நிறைய ஆசை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரொனால்டினோ பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ சுனில் செட்ரி வரேன்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு டீம் வந்து எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் எல்லாமே ஃபுட்பால் பிளேயர்ஸ். இந்த மாதிரி ஃபுட்பால் அதிகமாக இந்த மாதிரி மேட்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது எப்படி? ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அவ்வளோவா பேசப்படுறதில்ல. ஸோ இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் நடந்தோடனே எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் டெவலப் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது தமிழ்நாட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து பேசப்படுது. ஸோ இந்த பிரேசில் டீம் வந்து சென்னைக்கு வந்தது. எல்லாருக்கும் வந்து ரொனால்டினோனா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து போயிட்டு பார்க்கணுன்றது மிகப்பெரிய ட்ரீமு. அது வந்து இப்போ சென்னையில் வந்து நடந்திருக்குன்னா மிகப்பெரிய விஷயம் தான். அதனால் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரை எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பிடிக்கும் ரொனால்டினோ எல்லாரும் ஃபுட்பால் பிளேயருக்கு பொதுவாக? இங்கே நம்ம பெருசாக இந்தியாவிலையோ சென்னையிலையோ ஃபுட்பால் பெரிய அளவுக்கு வெளியில் தெரியல, கிரிக்கெட் தெரியல அளவுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இந்த ஃபுட்பாலை? ப்ளஸ் இந்த பிளேயர்ஸ் இருக்கு ரொனால்டினோ எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொனால்டினோனா காடுன்னு சொல்லலாம் ஃபுட்பாலில். அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது. ஏன்னா கடவுள்னு சொன்னால் அது ரொனால்டினோ தான். ஒன் ஆஃப் த லெஜெண்ட் அவர். இந்தியா லெஜெண்ட்ஸ், இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் சொன்னாங்க. இந்தியா சார்பாக யார் ஆடுறாங்க, எப்படி ஆடுவாங்க நினைக்கிறீங்க? இப்போ வா சொல்லுவா வா பிகில் மரத்தில் தெரியல. கேரளா லெஜெண்ட் அவர். கேரளா லெஜெண்ட் அவர். பிகில் மரத்தில் நடிச்சாரு. அவருக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். ஐஎம் விஜயன். ஆமாம் ஐஎம். அவர் எப்படி ஆடுவார்? நல்லா ஆடுவார். நல்லா சூப்பராக டப் கொடுப்பாங்களா? பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ மேக்ஸிமம் ரொனால்டினோக்காக தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்திருக்கோம். இருந்தாலும் இந்தியா விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காகவே வந்திருக்கோம். இந்த மாதிரி மேட்சஸ் அடிக்கடி சென்னையில் நடக்கும். நடந்தால் கண்டிப்பாக ஃபுட்பால் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போகும். கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்தியா வந்து ஃபுட்பாலில் வந்து அவ்வளோவா அவ்வளோ வெளியில் தெரியல. இது போல் நிறைய மேட்ச் நடந்தால் நிறைய பார்வை வந்து இந்தியா மேலே விழும். கண்டிப்பாக இந்தியா ஒரு இதுவாகும்.